ரஷ்யால இருந்து நாம இறக்குமதி பண்ணக்கூடிய க்ரூட் ஆயிலோட அளவு 66% சரிவடைஞ்சிருக்கு. தேர்தல் காலங்களில் வாக்குறுதிகள் கொடுத்து அதுக்காக பணமும் கொடுக்குறாங்க இல்லையா? இந்த மாதிரிப்பட்ட கலாச்சாரத்தினால இந்தியாவில் ஸ்டேட் வைஸ் பிசிக்கல் டெப்ட் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அது அந்தந்த பெரும் சுமையா தான் இருக்கு. நிப்டி அகைன் 26,000 மார்க்குக்கு மேல சஸ்டெயின் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸும் 85,000 மார்க்குக்கு மேல சஸ்டெயின் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் உங்கள் ஃபினெக்ஸ் இந்தியா சதீஷ். ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 500% டாரிஃப் போடுவேங்கிறாரு. யாரெல்லாம் ரஷ்யா கூட டீல் பண்றீங்களோ, யாரெல்லாம் ரஷ்யன் ஆயில வாங்குறீங்களோ எல்லா நாடுகளுக்கும் நீக்கமர 500% டாக்ஸ் இருக்கும்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு இல்லையா? இந்த சூழ்நிலையில ஏற்கனவே நம்ம சீப்பான ரேட்ல இருக்குன்னு சொல்லி தான் ரஷ்யா கூட ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ ரஷ்யாட்ட இருந்து நம்ம இறக்குமதி பண்ணக்கூடிய ஆயிலோட அளவு ஏறத்தாழ 66% குறைஞ்சிருக்குங்க. அப்படின்னா இதுக்கு பதிலா நம்ம விலை அதிகமான ஆயில வாங்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே நம்ம பதிவு பண்ண மாதிரிதான் க்ரூட் ஆயிலை பொறுத்தவரையில இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு பேரலுக்கு $64 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓரளவு ஸ்டேபிளான பிரைஸ்ல இருக்கிறதுனால மட்டும்தான் இந்தியன் ரூபி வீக் ஆன பிறகு ஒரு ஸ்டேபிளான ரேஞ்சில இருக்கு. அது இல்லைன்னா உண்மையிலேயே இது மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலா தான் இருக்கும். இப்போ 66% ரஷ்யால இருந்து நம்ம ஆயில் வாங்குறது குறைஞ்சிருக்குன்னா இப்ப இதுக்கு பதிலாக வேற ஏதாவது கண்ட்ரில நம்ம வாங்கணும் இல்லையா? இப்போ இந்தியாவோட மொத்த நுகர்வுல ஏறத்தாழ 85% க்ரூட் ஆயில் நம்ம வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி பண்றோம். இப்போ இந்த சீப்பான ரேட்டுக்கு கிடைக்கக்கூடிய ரஷ்யாவுடைய க்ரூட் ஆயில் கிடைக்கலன்னா அது என்னென்ன பொருளாதார தாக்கங்களை பண்ணும்னா, வாங்கிட்டு இருக்கக்கூடிய சீப்பான ரேட்டுக்கு பதில் அதிக விலை கொடுக்கறதுனால ஏற்கனவே வீக் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்தியன் ரூபி இன்னைக்கு கூட 88 காசுகள் இருக்கக்கூடிய இன்னும் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாம அடிக்கடி சொல்லக்கூடிய இன்ஃபிளேஷன் ரேட் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படினாலும் ரஷ்யால வாங்கலன்னா இன்னொரு நாட்டுல வாங்கணும், மேபி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அங்க நம்ம அதிகமான காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு கட்டாயமும் வரும். ரொம்ப நாட்களாவே பெரிய அளவுல பிரைஸ் சேஞ்சஸ் இல்லாம இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசல் டொமஸ்டிக்ல சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏர்லைன்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், பெயிண்ட்ஸ், கெமிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாம் பிரஷர்ல வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒரே ஒரு க்ரூட் ஆயிலால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்க. இது மார்க்கெட் ரெக்கார்ட் ஹைக்கு நியர்பை வந்தாலும் கூட இந்த பிரஷர் இந்தியாவை அழுத்திட்டு இருக்கோங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் ஒவ்வொரு கட்சிகளும் கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? இந்த கட்சிகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளுக்கு அடிப்படையில இலவசங்கள் இருக்கும், இலவசம் பணமா கூட இருக்கலாம். இப்ப நீங்க ரீசெண்டா பீகார் எலெக்ஷனை பொறுத்தவரை ஒவ்வொரு வீட்டுக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதை நடைமுறைப்படுத்திட்டாங்கல்ல. அப்போ 10,000 ரூபாய் கொடுக்கும்போது அந்த பணம் முழுக்க பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய தலைச்சுமையில தானே வந்து உட்காரும். இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே பொருந்தும். நம்ம எடுத்துக்காட்டுக்கு தான் பீகாரை சொன்னா கூட அடுத்தடுத்த மாநிலங்களில் இந்த மாதிரி பணம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்தந்த மாநிலங்களுடைய டெப்ட் அதிகமாயிடும். பிசிக்கல் டெப்ட் அதிகமாயிடுச்சுன்னா ஏற்கனவே ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் நிறைய கடன்ல இருப்பாங்க இல்லையா? அது இன்னும் டேஞ்சரஸ் ஜோனுக்கு போயிடும். ஸ்டேட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பணம் தேவைன்னா ஃபாரோயிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட டைம்ல அதோட ஃபாரோயிங் காஸ்ட் இருக்குல்ல, அது ரைஸ் ஆயிடும். லாங் டைமுக்கு ஸ்டேட்டை டெவலப் பண்றதுக்கு ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணலாம் நினைச்சாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லாம ஆகி போயிடும். ஏன்னா ஏற்கனவே ஸ்டேட்டோட கடன் ரைஸ் ஆயிருக்கும். அப்போ கடன் வாங்குற அளவு குறைஞ்சு போயிடும், அல்லது வரக்கூடிய வருமானத்தை விட அதிகமான வட்டி செலுத்தக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கும். இது எல்லாமே அவங்களோட டெவலப்மெண்ட்டை பாதிக்கும். அதே சமயம் பாண்டோட ஈல்ட்ஸ் வந்து ரைஸ் ஆயிடும். யாரெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட ஸ்பெண்டிங்காக செலவு பண்றாங்களோ, அதுவும் குறிப்பு பப்ளிக் செக்டர் பேங்கிங் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வராக்கடன் அதிகரிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது இதை எதன் மூலமா செயல்படுத்துவாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் பேங்க் மூலமா தான் செயல்படுத்துவாங்க. அப்படிங்கும்போது பப்ளிக் செக்டர் பேங்கிங் எல்லாம் பிரஷருக்கு வர வாய்ப்பு உண்டு. இதுதான் நம்ம முதல்ல சொன்னோம். மார்க்கெட் ரெக்கார்ட் ஹைக்கு பக்கத்துல வந்திருந்தாலும் இந்த க்ரூட் ஆயிலுடைய இறக்குமதியோட அளவு, ரஷ்யாவில இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய அளவு குறைஞ்சிருக்கிறதும் அதே மாதிரி இந்த மாதிரிப்பட்ட பிஸ்கல் ரிட்டர்ன் நமக்கு 2 கீ பாயிண்டா இருந்து பயமுறுத்தி இருக்கிறத மறந்துடாதீங்க. சரி, இன்னைக்கு நம்ம மார்க்கெட் திரும்பவும் பாசிட்டிவ் சைட்ல வந்திருக்கு. சென்செக்ஸும் நிப்டியும் முக்கியமான 2 அளவுகளை இன்னைக்கு மீட் பண்ணிட்டு தான் சொல்லணும். சென்செக்ஸை பொறுத்தவரை ரொம்ப காலத்துக்கு பிறகு 85,000 மார்க் மேல வந்திருக்கு. நிப்டியை பொறுத்தவரை ஏற்கனவே போன வாரம் கூட 26,000 மார்க்கை உடைச்சிருந்ததை பார்த்திருப்பீங்க. இந்த வாரமும் திரும்பவும் 26,000 மார்க்கை உடைச்சிருந்துச்சு. ஆனா நேற்றைக்கு சஸ்டெயின் பண்ண முடியல இல்லையா? இன்னைக்கு திரும்பவும் 26,053 மார்க்குக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்குங்கிறது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரை ஐடி செக்டர் நல்ல பாசிட்டிவா இருந்துச்சு. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ் எல்லாம் ஃபயர் மோட இருந்துச்சுன்னா சொல்லணும். மேக்ஸ் ஹெல்த்கேர், இன்ஃபோசிஸ், HCL டெக் எல்லாம் அரௌண்ட் 3% இருந்து 4.5% வரைக்கும் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள்ஸ், கோல் இந்தியா, மாருதி சுசுகி எல்லாம் 1.5 இருந்து 2.25% வரைக்கும் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ரூட் ஆயில் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $64 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனால் இந்தியன் ரூபி ஸ்டில் 88.59 வீக்ல தான் இருக்குங்க. நேத்தைக்கும் எஃப்ஐக்கள் 700 கோடி ரூபாய்க்கு மேல இந்தியாவில் வித்திருக்காங்க. இன்னைக்குள்ள ரிப்போர்ட்ஸ் இன்னும் வரல. ஆனால் எஃப்ஐக்கள் வெளியே பணத்தை எடுத்துட்டு இருந்தா கூட CLSA இந்தியாவை வேல்யூ அட்ராக்டிவ் லெவல்ல இருக்கிறதா அவங்க மைண்ட் பண்ணிருக்காங்க. இது முக்கியமா இந்திய மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விஷயம். கரெக்ஷன் ஓவர் அப்படிங்கிற மூட்ல தான் CLSA ரிப்போர்ட் இருக்குது. சோ எஃப்ஐக்கள் திரும்பவும் இந்தியாவை நோக்கி வர்றதுக்கு
பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கம் ஒரு அவுன்ஸ்க்கு $4132 ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இந்தியால டே டு டே ஏற்ற இறக்கங்கள் கண்டினியூவா இருந்துட்டு இருக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு 24 கேரட் தங்கத்தை பொறுத்தவரை 1 கிராம் 12,655 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 22 கேரட் நகை தங்கத்தை பொறுத்தவரை 1 கிராம் 11,600 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்தவரை நேற்றைய விலையை கம்பேர் பண்ணும்போது 6,000 ரூபாய் விலை அதிகரிச்சிருக்குங்க. 1 கிலோ 1,76,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரீசெண்டா ஒரு பிட்காயின் இந்தியாவோட மதிப்புல 1 கோடி ரூபாயை தாண்டி இது பெரிய ஷாக் கொடுத்ததெல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பிட்காயின் பெரிய அளவில் போயிடும், எதிர்காலம் பிட்காயின் கையில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் தடாலடியா பிட்காயினோட விலை இறங்கிட்டு இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு பிட்காயினுடைய இன்றைக்கு மார்க்கெட் வேல்யூ பாத்தீங்கன்னா இந்திய மதிப்புல 81 லட்சம் ரூபாய்ங்கிற அளவுல தான் இருக்குது. சோ பெரிய கரெக்ஷன் அதுலயும் நடந்திருக்கு. சோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் யாரோ ஒருத்தங்க சொல்றதுக்காக எடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். பிட்காயின்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு செக்யூர்டா கொடுக்குங்கிறத நீங்க செக் பண்ணி அது உங்களுக்கு கன்வீனியன்டா இருந்தா தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்தியால இன்னும் ரெகுலேட் பண்ணல. நீங்க வெளிநாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணி லாபம் எடுத்தீங்கன்னா 30% டாக்ஸ் கட்டிக்கலாம். அந்த பணத்தை நீங்க கொண்டு வரலாம்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, நீங்க பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அங்க அந்த பணத்தை இழந்தீங்கன்னா எங்கேயுமே போய் உங்களால முறையிட முடியாது. இங்க பங்கு சந்தை இந்த மாதிரி பட்டதுக்கு செபி இருக்காங்க இல்லையா? செபி தானே கண்ட்ரோல் பண்றாங்க. அதே மாதிரி பிட்காயின்ல நீங்க பணத்தை இழந்தாலோ அதுல மோசடிகள் இருந்தாலும் நீங்க போய் முறையிட முடியாதுங்கிறத இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம எப்பவுமே சொல்ற மாதிரி முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான் நாட் ரெகமெண்டேஷன். வெறும் 100 ரூபீஸ்ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். டிஜிட்டல் கோல்ட பொறுத்தவரை அதிகாரப்பூர்வமான தளங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா செபி திரும்ப வார்னிங் கொடுத்துட்டு இருக்கிறத நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. சோ நீங்க கொஞ்சமா சேர்த்த பணத்தை நீங்க இழந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனம் கொடுக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். நாம எப்பவுமே சொல்ற மாதிரி இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும். இந்த வீடியோ டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள் ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow. Another super.